ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. தமிழ்நாடு அரசியல் பெரிய ட்ராமா மாதிரி பெரிய ஒரு சூழல் போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே விஜய் முதலமைச்சராக வரப்போறாரு என பேசிட்டு இருந்த நேரத்தில் ஆளுநர் போட்ட ஒரு கண்டிஷன் இப்போ முழு அரசியலும் ஒரு ஹாட் டாப்பிக்காக மாற்றிருக்குங்க. அதாவது டிவிக்கு இந்த 2026 எலெக்ஷனில் 108 சீட்டு வென்று மிகப்பெரிய ஒரு கட்சியாக வந்திருக்குங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. முதல் தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றி எடுத்தது தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய அதிர்ச்சி தானங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆட்சி அமைக்க 118 எம்எல்கே ஆதரவு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. டிவி கிட்டே இருக்கிறது 108 மட்டும்தான். இதுக்காக விஜய் 2 முறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க கேட்டிருக்காரு. ஆனால் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் என்ன சொல்றாருன்னா, 108 எம்எல்கே ஆதரவு இருக்குன்னு எழுத்து மூலமா கொடுங்க, அப்புறம் தான் நான் அடுத்த முடிவுன்னு சொல்லியிருக்காராம். இதுக்கு பிறகுதான் அரசியல் சூடு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா விஜய் தரப்பிலிருந்து காங்கிரஸ் 5 எம்எல்ஏ சீட்டு மட்டும் இருக்கு சொல்லப்படுதுங்க. அதாவது பிசிகே இடதுசாரி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடந்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நம்பர்ஸ் கேம் தான், மெஜாரிட்டி கிடைக்கவில்லை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால வேற லெவல் டிஸ்கஷன். ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் மக்கள் தீர்ப்பை மதிக்கணும் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி என்ற கேள்வி எழுகிறது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சீன் என்னன்னா, முன்னாடி பல மாநிலங்களில் பெரிய கட்சி ஆளுநர்கள் அழைத்து சம்பவம் நடந்திருக்குங்க. ஆனால் டிவிக்கு வாய்ப்பு தரணும் சில கட்சிகள் விமர்சனம் பேசுறாங்க. சினிமா பிரபலங்கள் இந்த விஷயத்துல ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அதிக இடங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த மேண்டிடேட்டை மதிக்கணும்னு சிலர் சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் அரசியல் என்பது கடைசி நிமிஷம் வரை அன்பிரடிக்டபிள் தான். ஸோ இப்போ எல்லாருக்கும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், 108 எம்எல்ஏ சப்போர்ட் விஜய் காட்ட போறா இல்லையா? ஒருவேளை சப்போர்ட் கிடைத்தா தமிழ்நாடு ஒரு புதிய அரசியல் சாப்டர் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா மீண்டும் கூட்டணி அரசியல், பிளாக் டோர் மீட்டிங்கும், ரிசார்ட் பாலிடிக்ஸ் மாதிரி பெரிய டிராமாக்கு நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ சோசியல் மீடியா இன்னொரு ரூமர் கூட வேகமாக பரவுதுங்க. சில ரிவில் பார்ட்டி சேர்ந்து புதிய அலைன்ஸ் அமைக்கலான்னு பேச்சுவார்த்தை வருதுங்க. இது உண்மையா இல்லை என்பது கிளியர் ஆகல. பட் ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, இந்த தேர்தல் தமிழ்நாடு அரசியல் முழுக்க மாற்றி இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் 2 பெரிய கட்சிகள் டாமினேட் பண்ணி இடத்துல இப்போ டிவிக்கு வந்து கேமை சேஞ்ச் பண்ணியிருக்குங்க. விஜய் அரசியலுக்கு வந்தப்போ நிறைய பேர் சினிமா பாப்புலாரிட்டி பாலிடிக்ஸ் ஒர்க்காதுன்னு சொன்னாங்க. அந்த ரிசல்ட் கருத்தை மாற்றிருக்குங்க. இப்போ அடுத்த சில நாட்கள் ரொம்ப முக்கியம். ஆளுநர் என்ன முடிவு எடுக்க போறாரு? காங்கிரஸ் அஃபீஷியல் சப்போர்ட் பண்ணுமா? பிசிகே லெஃப்ட் பார்ட்டி எந்த சைடு போகும்? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடத்தும் முதலமைச்சர் யாருன்னு தெரிய வருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுக்கணுமா, இல்லை மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி பிறகுதான் சான்ஸ் கொடுக்கணுமா? கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா பாலிடிக்ஸ் அப்டேட்டுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.